H1Bல வர்றவங்களுமே கோபி. நம்ம ஒரு சில விஷயங்கள நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். அத நான் எஜுகேட் பண்ணணும்னு நெனைப்பேன். இப்போ நீங்க ராதிகா கேட்டா தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து ஹி கமிட்டட் சூசைட் ஜஸ்ட் பிகாஸ் ஹி காட் லேட் ஆஃப். நான் ஊர் பேர சொல்லல. ரொம்ப வேலை ஸ்பெசிஃபிக்கா போனதுனால ஆமா. சூசைட் பண்ணிக்கிட்டாரு. 10வது படிக்கிற பையன் குழந்தையும், 8 வயசுல ஒரு குழந்தையும். இவங்க H4 வீசால இருக்காங்க. ஒரு பரிதாபம் என்னன்னு தெரியுமா? அந்த H4 வீசால இருக்கிறவங்களுக்கு, இந்த வீசா பத்தி நம்ம இவ்வளோ பேசுறோமா? ஆனா இங்க வந்து கூட்டிட்டு வந்தவங்க, அவங்களுக்கு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தர மாட்டாங்க. இவங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தெரியாது. இது வந்து நான் வந்து ஒரு ஃபேமிலியை வச்செல்லாம் நான் சொல்லவே இல்லை. இதோட நான் வந்து ஒரு 50 ஃபேமிலிக்காவது சடனாக ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஒன்று ஆகும்போது நான் பண்ணியிருக்கிற அந்த குடும்பமாக ஜேர்னி பண்ணி இருக்கிற உரிமையில் நான் சொல்கிறேன். இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் தெரியாது, ஹஸ்பண்ட் என்ன வச்சுருக்காருன்னு தெரியாது, நான் என்ன பண்ணணும்னு தெரியாது, எதையுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ நம்ம ஊரில் இருக்க மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும். கண்டிப்பாக ஆமாம், பேங்க் அக்கௌண்ட் என்ன, எவ்வளோ பணம் இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குன்னு கணவர் வெளிப்படையாகவும் மனைவி வெளிப்படையாகவும் இருக்கணும்.